ஏண்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படா இருக்கு? மேல இருக்கு, மேல இருக்கு. என்ன மேலலாம் கை வைக்கிறாரா வச்சுக்கறீங்க. மேல எதுக்கு? கேமரா பண்றீங்க ரொம்ப பேசிட்டு போலாம். கை வைக்கிறவரா கையெல்லாம் இல்ல. நான் கையெல்லாம் வச்சுங்க நீங்க. கையெல்லாம் வைக்கிறோம். கேமரா தான் இருக்கு. அதுதான் நீங்க இப்ப மேல கை வச்சிருக்கு. மேல கையெல்லாம் தம்பி சொல்றீங்க. கேமரா ஆஃப் பண்ணுங்க. இப்ப நீங்க சார் கேமரா ஓடுறது நல்லா இப்ப நீங்க அடிச்சது எனக்கு தெரியுது. இப்ப நீங்க அடிச்சீங்களா, கை வச்சீங்களா, தள்ளினீங்களா? எதுக்கு தள்ளினீங்க? அல்லலப்பா. இவனுக்கு கூட்டது என்ன எவிடன்ஸ் கேளுங்க. ஏதாவது பாஸ் பாத்துறாங்க. கூட்டி வந்து அவன் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கான். என்ன கம்ப்ளைன்ட்? கம்ப்ளைன்ட் கொடுத்தியாலடா? பாத்துட்டு இருக்கீங்க. ஹலோ சார், நீங்க முதல்ல யாருன்னு சொல்லுங்க. ஆன் பண்ணிட்டீங்களா? இங்க எடுத்துட்டு வாங்க. சார் சார் இங்க பாருங்க, இங்க பாருங்க சார். நீங்க வந்து இங்க மிரட்டுறீங்களா? அப்ப நான் எடுக்க கூடாதா? எதுக்கு மிரட்டுறீங்க? முதல்ல கேமரா கட் பண்ணு. எது கேமரா கட் பண்ண முடியாது. நாங்க மீடியா தான், நாங்க எடுப்போம். நாங்க நீங்க ரீசன் சொல்லுங்க. உனக்கு ரீசன் தேவையாடா? இல்ல யார்? என்னடா இதெல்லாம்? அவன் ஏதோ 5 லட்சம் ரூபாய் கொடுத்தது சார், அவன் 5 லட்சம் எல்லாம் கொடுக்கல சார். ஏமாத்திட்டியாம்டா? யார் உன்னை? நான் ஏமாத்துறேன்? என்ன ஏமாத்துனாங்க? அவன் தான் இப்ப வந்து மேல இடத்துல இருந்து எனக்கு தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி 5 லட்சம் ரூபாய் கொடுக்க நீ கொடுக்கல, ஏமாத்தி. நீங்க ப்ராப்பரா வந்து என்கொயரிக்கு கூப்பிட்டா நாங்க வந்திருப்போம். இல்லன்னா லீகல் அட்வைஸ்ல பேசுங்க, அட்வொகேட் பேசுங்க. இப்ப இரு சொல்றேன், போன வைங்க. எவ்வளவு இவனுக்கு எவ்வளவு வந்து சார்? அவன் நாங்க ஒரு ஷோ பண்ணோம் சார். சரிங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க சார். உட்காரு. நாங்க ஒரு ஷோ பண்ணோம் ஃபர்ஸ்ட். அதுக்கான சம்பளம் உட்கார்ந்து உன்ன பேசுறதுக்குலாம் வரல. ஷோ பண்ணதுக்கு இந்த பையனை வந்து நீ 5 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கணுமா? ஏமாத்திட்டேன். நான் ஏமாத்துறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? என்ன எவிடன்ஸ் இருக்கு? நான் ஏமாத்துறேன் என்ன? ஸ்மால் பாக்ஸ்ல வந்து நடிச்சிருக்காப்ல. அதுக்கான சம்பளம் எல்லாம் அப்பயே கொடுத்தாச்சு சார். நீங்க ஃபர்ஸ்ட் யார் முதல்ல? யாரா? நான் யாரு தெரியுது, போலீஸ் தெரியுது சார். எந்த ஸ்டேஷனுக்கு பண்ணீங்க? உங்க பேர் என்ன? எந்த பேரா இருந்தா உனக்கு என்ன? உங்க பேர் என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட். உனக்கு எதுக்கு பேர்? இல்ல சொல்லுங்க சார். நீங்க என்ன கேக்குறீங்களா? நான் கேட்கணும்ல. நீங்க யார் எங்க இருந்து வரீங்கன்னு. யார் எங்க இருந்து வரா? யூனிஃபார்ம் போட்டுருக்கீங்க. யாரு? அது தெரியுது சார். நீங்க எந்த ஸ்டேஷன் இருந்து வரீங்க? உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஸ்டேஷனும் உனக்கு தேவையில்லை. உங்க பேர் சொல்லுங்க. நீங்க அட்வொகேட் பேசிங்க சார். அட்வொகேட் கிட்ட பேசிங்க சார். நான் கால் பண்ணி தரேன் சார். நீங்க ப்ராப்பரா கூப்பிடுறீங்க, நான் இருப்பேன். நான் சொல்றத கேளுடா. அவன் காசு 5 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு அட்வொகேட் கூப்பிடுறேன். ஆயாவை கூப்பிடுறேங்களா? நீங்க அவர்கிட்ட பேசிங்க சார். இல்ல அவர்கிட்ட பேசிங்க சார். நீங்க அவனா 5 லட்சம் ரூபாய் எடுத்து வை சார். நீங்க பஞ்சாயத்து பண்றதுல பேசிங்க. நான் வரேன் ஸ்டேஷன் வரேன். நான் எந்த ஸ்டேஷன் சொல்லுங்க, நானே வரேன். எடுத்து கூட்டு போயிருவான். 5 லட்சம் ரூபாய் ஒழுங்கா எடுத்து ஜீப்ல இழுத்து கூட்டு போற அளவுக்கு நான் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணல சார். நானே ஏமாத்திருக்கேன். எவ்வளவு தம்பியா 5 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கானோ? யார் உன்னை? நான் ஏமாத்துறேன்? சார் கேமரா ஆஃப் பண்ண முடியாது சார். அது எவிடன்ஸ்க்காக தான் நாங்க எடுக்கிறோம். ஆஃப் பண்றா. நாங்க எவிடன்ஸ்க்காக தான் சார் எடுக்கிறோம். ஒழுங்கு மரியாதை அப்ப ஆஃப் பண்ணியாதயா? உன்னையும் தூக்கி கொண்டு போயிடுவேன் பாத்துக்க. உங்களுக்கு என்ன ஆஃப் பண்ணு. இப்ப ஸ்மால் பாக்ஸ்ல நீதானே ஸ்மால் பாக்ஸ்ல நடிச்சிருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆளை கூட்டி வந்து மிரட்டினா நான் தான் கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கணும். புரியுதுங்களா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது எவிடன்ஸ் எல்லாமே நாங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் சார். ஆரஞ்சு மிட்டாய் யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். அதுல ஒரு ஷோ பண்ணா அவர் வந்து நடிச்சாரு. இது ஆரஞ்சு மிட்டாய்னா அப்படி இந்த ரோட்ல பிராங்க் பண்ணிட்டு ஏமாத்திக்கிட்டு அந்த மாதிரியா? அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் சார். ஜாலியா பண்றதுதான். யாரே பிராடு. சார் நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாம பேசலப்பா. ஒழுங்கு மரியாதை அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்துரு. கேமரா நீங்க எந்த ஸ்டேஷன் முதல்ல சொல்லுங்க சார். நான் பேசிக்கிறேன். எந்த ஸ்டேஷன் சொல்லுங்க. நீங்க போலீஸ் மேல உங்களை பார்த்தா 5 லட்சம் ரூபாய் கேஸுக்கு வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் வருவாங்களா விசாரிக்கிறதுக்கு? மேல இடத்துல அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான்டா. அதனால நான் வந்து ஏசி வந்திருக்கேன். இவன் கூப்பிட்டா நானே போக மாட்டேன். வேற யார் சார் வருவா இவனுக்கு? தம்பி பாத்து பேசு. நிக்கிறது என்ன? யார் பிரபா? என்ன பிரபா? ஏசிய பக்கத்துல வச்சுக்கிறீங்க. அவன் அடிக்கிறீங்க சார். நான் உங்களுக்கு ப்ராப்பர் மரியாதை கொடுத்தா பேசிட்டு இருக்கேன். நீங்க எந்த ஸ்டேஷன்? எங்க பேர்? அதெல்லாம் தேவையில்லை. ஒழுங்கு மரியாதை அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடு. இல்லைன்னா என் கூட ஜீப்ல வா. உன்னை கொண்டு போயிட்டு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுறோம். சரி வாங்க போலாம். வாங்க போலாம் சார். ஆமா பின்ன வேற என்ன பண்ண முடியும்? நீங்க வாங்க பேசிக்கலாம். இங்கே முடிச்சுக்கலாம். எல்லாமே நீ வந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையா. அவனும் அலையணும், நீ அலையணும். அதாவது எல்லாம் வெளியே போயிருக்காங்க சார். பசங்க எல்லாம் நீ ஏன்டா கேமரா எடுத்துக்க? கேமரா பண்ணு தம்பி. உங்களை எங்க நான் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? இவர் எங்கயோ நம்ம பாத்துருக்க மாதிரிதான் இருக்கு. யாரு எங்க இருந்து கூட்டு வந்த? எங்க இருந்து கூட்டு வந்த? நான் டிராமா பண்றியா? இல்ல உண்மையாவே என்னை பார்த்தா உனக்கு எப்படா இருக்கு? மேல இருக்கு.
வேறெல்லாம் கை வைக்கிறவங்க வச்சுக்காதீங்க. மேல எதுக்கு? கேமரா வந்து ஸ்டேஷன் போலாம். கை வைக்கிறவங்க கையெல்லாம் வைக்கலண்ணா. கையெல்லாம் வச்சுங்க நீங்க. கையெல்லாம் வைக்கிறோம். கேமரா தான் இருக்கு. அதுதான் நீங்க இப்ப மேல கை வச்சது இருக்கு. மேல கையெல்லாம் தம்பி சொல்றீங்க. கேமரா ஆஃப் பண்ணுங்க. இப்ப நீங்க சார் கேமரா ஓடுறது நல்லா இப்ப நீங்க அடிச்சது எனக்கு தெரியுது. இப்ப நீங்க அடிச்சீங்களா, கை வச்சீங்களா, தள்ளினீங்களா? எதுக்கு தள்ளினீங்க? தள்ளலப்பா. இவனுக்கு கொடுத்தது என்ன எவிடன்ஸ் கேளுங்க. ஏதாவது பாத்து பாத்துறாங்க. கூட்டி வந்து அவன் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கான். என்ன கம்ப்ளைன்ட்? கம்ப்ளைன்ட் கொடுத்தியாலடா? என்ன கம்ப்ளைன்ட் கொடுத்தா? இருங்க இருங்க. இல்ல இல்ல தம்பி இல்ல சார், ஒரு நிமிஷம் இருங்க இருங்க. இருப்பா தம்பி. ஒண்ணு இல்ல சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். நீங்க வந்து போலீஸ் தானே சார்? நீங்க முதல்ல கேமரா நீங்க உட்காருங்க சார். ஏன் சார் அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்சம் ரூபாய் பணம் அண்ணா அண்ணா இங்க போலீஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நீங்க இல்ல நான் பேச வரேன். தம்பி பேசுறாரு. கட் பண்ண ஏசியா ஒருத்தர் பேசிக்கிறதுனா ஒரு ஆபீஸ். அப்ப நீங்க மேல மரியாதை கொடுக்கணும். புரியுதா? உன வந்து நான் இதெல்லாம் மரியாதை கொடுத்தா நான் அவங்களுக்கு காசு கொடுத்துட்டீங்கன்னா கேளுங்க. உங்களுக்கு மரியாதை கொடுத்தா நான் உட்கார சொல்றேன் சார். நான் நீ கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டீங்கன்னா நாம எடுத்து போயிடணும். புரியுதா? உனக்கு என்ன உட்கார்ந்து நீங்க வந்து பஞ்சாயத்து பண்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொடுக்க வேண்டிய காசுனா எப்படி கொடுக்க வேண்டிய காசு? இல்லீகலா என்ன உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு எழுதி கொடுத்துருக்கேன் நானு. எழுதி கொடுத்துருக்கேனாடா? என்ன அப்புறம் நீங்க விரட்டக்கூடாது. அவங்க வேலை பார்த்த காசை நீ கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போயிடுவோம். இப்பவே அவன் வேலை பார்த்த காசு கொடுத்தாச்சு சார். எல்லாருக்குமே கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. பெடிஷன் கொடுத்துருக்கான். அவங்க சார் அவங்க கிட்ட வந்து யாரோ வந்து ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஷோ பண்ணி நான் கூடியா சம்பாரிச்சுட்டு அதனால பர்சன்டேஜ் கட்டுக்கிட்டு இருக்கான் அவன் என்கிட்ட. நான் இல்லப்பா அவன் ஸ்மால் பாக்ஸ் வாய் தந்து பேசுறேன். 25 எபிசோட் 75 எபிசோட் பண்ணான் சார். அவன் பிக் பாஸ்ல போறவனே 1 கோடி சம்பாதிக்கிறானுங்க. இவனுக்கு என்ன ஒரு 5 லட்சம் தானே வாங்குறாங்க. 5 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கான். கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சும்மாவே அவன் கூட்டு வந்து காசு கொடுக்காம நடிக்க. ஆமா சம்பளமே தரலையா? சம்பளம் கொடுத்தால 5 லட்சம் ரூபாய் சொன்னீங்க. ஒரு எபிசோடுக்கு 1000 ரூபாய் கொடுத்தனா? ஒரு 5 லட்சம் சார் அவன் லூஸ் சார். அவன் சொல்றான் நீங்க வந்திருக்கீங்க சார். நீங்க யூடியூப் எடுத்து போட்டு சரி உனக்கு எவ்வளவு கொடுத்தனா? 5 லட்சம். இது தப்பா இருக்குது. போலீஸே கிடையாது ஆக்சுவலா. நீங்க போலீஸா ஃபர்ஸ்ட் உங்க ஷோ ஐடி கார்டு காட்டுங்க. ஐடி கார்டுலாம் இருக்கு. ஐடி கார்டு காட்டுங்க சார். நான் கன்ஃபார்ம் பண்ணனும்ல. நான் யூடியூபர் எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. ப்ரூவ் பண்ணுமா? நான் போலீஸ் ப்ரூவ் பண்ணவே நான் போலீஸா தெரியும். தெரியல எனக்கு தெரியல. தம்பி நீ கேப் கழட்டுங்க. நீ கேப் கழட்டுங்க. மலவெல்லாம் பேசி சார். இந்த அடியை போட்டு கொடுத்தோம். டேய் என்னது அடியை போட்டு? என்னது அடியை போட்டு? என்னது அடியை போட்டு? என்ன அடி? என்ன ஏசி வச்சிட்டே நீ எங்கற? டேய் அடிக்க சொல்ற அடி நான் என்ன பண்ணேன்? இவங்க போலீஸே இல்லங்க. ஒரு போலீஸே இல்ல. டிராமா போலீஸ். பின்ன டிராமா போலீஸ் தான் நீங்க? டிராமா போலீஸா? நான் போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்றேன். டேய் போலீஸ்ங்க தெரியும். இப்ப இல்ல போலீஸ் ஒரிஜினல் போலீஸ். நம்ம ஒரிஜினல் போலீஸ். நம்ம தம்பி யாரு டிராமா? இல்ல நான் கண்டுபிடிச்சேன். அது போலீஸ் கிடையாது. இருங்க டேய் என்ன யாரு கேப்ப போலீஸ் தான் தெரியும். இப்ப நான் ஃபோன் பண்ணிட்டேன். சேக்க கொய்யாக்கா சார் இருக்க. கொய்யாக்கா சார் தானே? கொய்யாக்கா சார். எனக்கு சும்மா அப்பயே தெரிஞ்சது லைட்டா. எங்கடா கூட்டந்த? பேர் என்ன? எங்க உங்க பேர் என்ன? கொய்யாக்கா சார். உங்க கொய்யாக்கா சார் தானே? பேர் கோபால். பேரே பார்த்தாங்க சொல்றாரு அவரு கோபால். இல்லப்பா இங்க பாருங்க எனக்கு முன்னாடி டவுட் இருக்கு. பேர் என்னடா? அன்பா. என்ன அன்புங்கற கோபால் ஏங்க இங்க பாருங்க. இந்த கொய்யாக்கா சார் நம்ம இன்டர்வியூ எடுத்தோம் பாத்தீங்களா? எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. இல்லப்பா அதனால ஞாபகம் இருக்கு. அவன் ஃப்ரெண்ட். தம்பி இருங்க கொய்யாக்கா சார் சொல்ல கேளுங்க. சரி அவனுக்காண்டி தான் வந்திருக்கேன். இப்ப 5 கொய்யாக்கா சார் தானே? கொய்யாக்கா உண்மையை ஒத்துக்குங்க. இல்லம்மா அது கொய்யாக்கா சார் எக்ஸாம் வந்து பிஎஸ்சி ஆயிட்டேன். அவர் ரொம்ப நாள் நடிக்கணும்னு ஆசை போல இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் எங்க வாடகைங்க? எவ்வளவு வாடகை? காவேரி காரன் கிட்ட இருக்கியாடா? காவேரி டீ கடை கிட்ட ஒரு காஸ்டியூம் கடை இருக்கு, அங்க இருக்கியா? எவ்வளவு வாடகை? இல்லப்பா ஃப்ரெண்ட் அவன் ஒரு 5 லட்சம். எவ்வளவு வாடகை? வாடகை இல்லப்பா. சரி எவ்வளவு வாடகை? 3000 கேட்டேன். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க தம்பி. கேமரா இல்ல இது கேமரா ஆஃப் பண்ண முடியும். இல்ல சரி என்ன சொல்லி கொடுத்தா? என்ன சொல்லி கொடுத்தா? ஒண்ணு சொல்லப்பா ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. என்ன தெரியல உங்களுக்கு? ஸ்டுடியோ வந்திருக்கீங்களா? இன்டர்வியூ எல்லாம் எடுத்துருக்கீங்களா? பாருங்க அட்வொகேட் தான் கால் பண்றேன். கெட்டப் போடுவாங்க தெரியும் நினைக்கிறேன். ஒண்ணுல ஷூட்டிங் போயிட்டு இல்ல தலைவா நான் என்ன சொல்றேன்? என்ன சொல்லி கொடுத்தாங்க? 5 லட்சம் ரூபாய் நீங்க நினைச்சு ஸ்மால் பாஸ் கொடுக்கல. வாங்கி கொடுத்தா அவங்க காசு தரேன்னு சொன்னானா? காசு இல்ல ஃப்ரெண்டுக்காண்டி வந்திருக்கேன். நட்புக்காக வந்தீங்களா? இவரெல்லாம் ஒரு நட்புக்காக வரீங்க. என்ன முறைக்கிறேன் முறைக்கிறாங்க. தெரியாதா?
சூனியை வந்து வச்சுட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? சூனியை வச்சுட்டு போனான் வாசல்ல வந்து. ஒரு 10 நிமிஷம் இங்க இருங்க, ஆள் வாசல். வர சொல்லிட்டேன். நீங்க ரூம்ல வச்சு lock காண்டி வந்து இங்க பாருங்க. இல்ல ரூம்ல நான் இங்க பாத்துக்கிறேன். இல்ல நீங்க வந்துருங்க. நீங்க வந்துருங்க. பாருங்க கொய்யாக்கா சார் நம்ம இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க. அப்பயே டவுட்டா இருந்தது, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு. இருப்பா இவன் ஒரு ஆள் நம்ம பேச்ச கேட்டு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்து 50,000 தரேன்னு சொல்லியிருக்கான். என்னாச்சு? என்ன சொல்லுங்க, இதுக்கு தட்டுறீங்க? இல்ல என்ன பாதிப்பா கூட்டிட்டு போறேன். இருப்பா உள்ள இருப்பா. இல்ல கொஞ்ச நேரம் இருப்பா. சினிமா ஷூட்டிங் அடி போனேன். ஷூட்டிங் அடி. ஆமா பிரதர், இவர்தான் கூட்டு வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். 50,000 தரேன். யார் இவரா? உண்மையே சொல்றேன், போலீஸ் எல்லாம் போன் பண்ணாதீங்க. இங்க பாருங்க, புரியுதுங்களா? 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தா அவர் 50,000 தருவா, அப்படிதானே? இந்த Dress 500 ரூபாய் வாடகை தருவாங்க. அப்புறம் ஷூட்டிங்ல இருந்து வந்தேன். கொடுத்துருவீங்களப்பா? வந்து நம்ம இனிய நண்பர் கொய்யாக்கா ஸ்டார் தான். ஆனா ஒரே ஒரு தடவை அவர் நான் பாத்திருக்கேன். அப்போ கொஞ்சம் வேற மாதிரி இருந்ததுனால எனக்கு தெரியல, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதனால நான் கேப்ப கழட்ட சொன்னேன். ரொம்ப கேவலமா இருக்கு. இவன் பேச்சை கேட்டு வந்திருக்கீங்க பாருங்க. இல்ல நமக்கு நண்பர் தெரியும். சரி, நம்ம கெட்டா போட்டோம்னா தெரியாது, மறந்துருப்பாரு நினைச்சுட்டு வந்துட்டேன். இல்ல எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, 5 லட்சம் ரூபாய் கேஸுக்குலாம் அஸ்வன் கம்ஸ் நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒரு பிசியோட காஸ்டியூம் எடுத்துக்கணும், இல்ல எஸ்ஐ காஸ்டியூம் எடுத்துக்கணும். டேய் கமிஷனர் போனது என்னடா எப்படி உட்கார்ந்துருக்கா? நீங்க பேசிட்டீங்க, உட்கார்ந்து நான் எப்படி உட்கார்ந்துருக்கேன் பாருங்க. இவன் வந்து நல்லவன் நினைக்கிறீங்க, இவன் நல்லவனே கிடையாது, ரொம்ப நல்லவன் இல்லடா. சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க போயிட்டு வாங்க, போய் காஸ்டியூம் ரெண்ட் கொடுத்து. ஆமா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல அவனுக்கு ஒரு மூலிகை வைத்தியம் பண்ண நீங்க இப்ப போலீஸ் வராங்க. இல்ல எவ்வளவு கிரிமினலா யோசிச்சு ஒரு டம்மி போலீஸ காஸ்டியூம் ரெண்ட் எடுத்து போட்டு என்ன மிரட்டி காசு வாங்குறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கான். அப்படிதானடா? ஆமா ஆமா அப்படித்தானே? அப்படி இப்படியா காசு என்கிட்ட நீ வாங்கிடணும். பாருங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இவனை என்ன நான் கேட்டேன், இவன் என்ன பண்ணலான்ட்டு. இப்போ நான் கேக்குறேன், இவன் நான் என்ன பண்றேன், ரிவெஞ்ச் வீடியோ எடுங்க நிறைய பேர் சொல்றீங்க. இவன் என்ன ரிவெஞ்ச் வீடியோ எடுக்கிறது? சரி தம்பி, எனக்கு 50,000 ரூபாய் வாங்கி தரேன். நீ அது என்னாச்சு? நீங்க வாங்கியே கொடுக்கல, அதான் மாட்டிக்கினாரு உங்களால. சரி ப்ரோ நீங்க போங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். போங்க நீங்க போய் காஸ்டியூமுக்கு வாடகை காசு கொடுங்க போங்க. என்ன தம்பி நீ உட்கார், நீங்க உட்கார்றா. எங்க வானா கண்டுபிடிச்சா எங்கடா? சரி பார்த்து தடிக்கு வந்துட போறான்.